crispy Tawa Brinjal Fry. Outside crispy, inside soft. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். நான் இங்கே ஒரு 10 காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா இல்லாமல் நார்மல் மிளகா போடும்போது ஒரு 5 போட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பூண்டு. நான் ஒரு முழு பூண்டு உரிக்காமல் அப்படியே போட்டிருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த சின்ன ஸ்பூனில் தான் உப்பு சேர்க்குறேன். இதுவே கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபியோட கிங் நம்ம கத்திரிக்காய் தலைவரை எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் கத்திரிக்காவை விட இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காயில் பண்ணால் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த கத்திரிக்காவை 3 ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். மிடில் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால மசாலா நம்ம போடும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அதனால தான் இப்படி கட் பண்ணுறோம். இப்போது அரைச்ச மசாலாவை எடுத்துகிட்டு கத்திரிக்காய் மேலே ஃபுல்லாக கோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவிக்கணும். இப்போ ஃப்ரைங் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் தேவைப்படும். கத்திரிக்காவை ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹையில் வச்சா சீக்கிரமாக வெளியில் கருகிடும், உள்ளே வந்து சரியாக குக் ஆகாது. மீடியமில் வச்சா ஸ்லோவாக குக் ஆகும், உள்ளேயும் ப்ளஸ் வெளியிலையும் ஒரே மாதிரி. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற மசாலாவையும் நல்லா பிரிஞ்சால் மேலே இப்படி தடவிக்கோங்க. ஒன் சைட் 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா இப்போது இன்னொரு சைடுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த பக்கமும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் படும். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா மசாலா மிஞ்சி இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிகிட்டே ஃப்ரை பண்ணிக்கணும். கத்திரிக்காய் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு சைடு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு குக் ஆகிறத விட இது வந்து நல்ல ஃப்ரை ஆகி கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ குக் ஆன உடனே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. திரும்ப இன்னொரு சைடும் கொத்தமல்லி ஆட் பண்ணி அந்த இன்னொரு சைடு கூட இப்போ நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமும் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், அதாவது ஒரு பக்கம் 10 மினிட்ஸ் இன்னொரு பக்கம் 10 மினிட்ஸ் கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கிறிஸ்பி டெக்ஸ்சர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் 2 பக்கமும் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்குறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குல்ல? 2 பக்கமும் நல்லா குக்கும் ஆகிடுச்சு, அப்படியே கிறிஸ்பியாக ஃப்ரையும் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பிரிஞ்சால் ஃப்ரை, தவா பிரிஞ்சால் ஃப்ரை. இதை ரைஸ்க்கும் ரோட்டிக்கும் எதுக்கும் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.